சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு இவ கேட்க சொன்னாளா? யார் கேட்டா என்ன மாமா? தப்பான கேள்வி எதுவும் கேட்கலையே. யார் கேட்டா என்ன? சரி நான் கேட்கறேனே வச்சுக்கோங்களேன். யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? இந்த பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நான் சுயமா சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து தொழில் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு உண்மையை சொல்லவா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நந்தினியும் சரி என் பொண்டாட்டியும் சரி என்னை பார்த்தா எப்பவுமே ஒரு இலக்காரமாக இருக்குல்ல. நான் எதுக்கு மேலே ஆக்கி இல்லாதவன், நல்லா சாப்பிட்டு கலர் கலராக சட்டை போட்டு தெரிவேன்னு அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிய. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என்னோட கலர் சட்டை அதிகமாக போடுறது கதிரு. ஆனால் நீங்கள் அவனை கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவனை கேட்டீங்கன்னா அவன் பட்டுன்னு கை நீட்டுருவான்ல. மாமா மாமா எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிட்டு? அவர் தான் மாறிட்டார்ல. நடக்க போற கதையை பேசுங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். அதுக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டணுமா? இத பாருங்க, நாம கடை திறக்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, இந்த உலகத்துக்கே தெரியணும். அதான் ஃபேமஸா இருக்கிற ஒரு நடிகையை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்த சொல்றேன். அது பலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இல்ல மாமா, தப்பு ரைட்டுலாம் நாங்க எதுவும் பேச வரல. ஒரே ஒரு ஆதங்கம். இம்பிட்டு வருஷம் இந்த வீட்டுல இருந்திருக்காக, கல்யாணம் கட்டியிருக்காக, புள்ள பெற்றிருக்காக, ஓடா தேஞ்சிருக்காக, உங்க அண்ணன் பண்ண டார்ச்சர் எல்லாம் உங்களுக்காக தான் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்திருக்காக. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு குத்து விளக்கு ஏத்த சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு குத்து விளக்கு ஏத்துறப்போ நான் விளங்க கூடாதுன்னே நினைச்சுக்கிட்டு ஏத்துவா. எப்பா எப்பா, இந்த ஆளு ஒரு மனுஷன்னு சொல்லி உங்களை கேட்க சொன்னேன்ல. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. என் புத்திய செருப்ப கொண்டு நான் நல்லா அடிச்சுக்க. யார் வேணா பேசுற பாரு. ஏய், எப்ப பார்த்தாலும் அவளுக்கு என் மேல ஒரு இலக்காரம்டா. பெரிய புத்திசாலி நினைப்பா உனக்கு? ஆமா, நான் பெரிய புத்திசாலி தான். என்ன இப்ப அதுக்கு என்ன இப்பங்கிற? அது புரிஞ்சுக்கிற காலம் வரும். உங்களே மாதிரி ஓசி காசு கிடைச்ச உடனே எடுத்து எல்லாருக்கும் வெள்ளாம பண்றது இல்ல. ஓஹோ, விடுங்கக்கா. உங்க அம்மா கிட்ட காசு வாங்கினது குத்தி காட்டுறிய? ஏய், உங்க அம்மா உன்னை எனக்கு சும்மா கொடுத்துருலடி. உன்னை கட்டிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 பைசா வரதட்சணை கொடுத்துருக்கலா? வேலைக்கு கோடி கொட்டி கொடுக்குறேன். சொல்லுடி. என்ன பிரச்சனை பேசுற? உங்க அம்மா கொடுத்த காசுல இது கால்வாசி தேராது. அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சும்மா இருடா. மாமா, என்ன மாமா வரதட்சணை எல்லாம் பேசுறீங்க? இந்த காலத்துல யாராச்சும் இப்படி பேசுவாங்களா? இவங்க இந்த வீட்டுல உழைச்சதுக்கான கணக்கு பார்த்தா எத்தனை கோடி கொடுத்தாலும் பத்தாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ரேணுகா, இதான் வேலையா? எல்லாரையும் தூண்டி விட்டு என்கிட்ட பேச வைக்கிற. என்னடி பிரச்சனை உனக்கு? காலை நாம கொடுத்துட்டு சும்மா நோண்டி 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 கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏய், ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இல்லையடி? என்ன, உன் கையை விட்டு நான் போவே கூடாது, அப்படித்தானே? வெளியில போனா உருப்பிட்டுருவேன், ஆனா உருப்பிட கூடாது. கேரு, இப்ப எதுக்கு நீ அவங்க கிட்ட பாஞ்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. எங்கடா பாயிரேன்? இதோட நான் 1000 முறை சொல்லிட்டேன் அவளுக்கு. என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறா. ஏன் நான் தப்பான தொழிலா பண்றேன்? நேர்மையா உழைக்க தானே செய்யறேன். இத பாருங்க, இதுக்கு மேல நான் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்னு தெளிவா சொல்றேன். குணசேகரனோட தம்பி ஞானங்கிறது மாதிரி என்னோட அண்ணன் குணசேகரன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் என் தம்பி சக்தின்னு சொல்லுவாங்க, என் தம்பி கதிர்னு சொல்லுவாங்க. இவள ஞானத்தோட பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் பாடுபட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டின்னு சொல்றாங்க? சரி விடு, நான் கொஞ்சம் அமைதியா இரு. டேய் குடுறா, நீ பாட்டு பட்டுன்னு ஓபன் பண்ணி பாக்குற. டேய், நீ அனுப்பிச்சது எல்லாமே வந்துருச்சுடா. நல்லா இருக்குடா, கரெக்டா இருக்கு.
இப்போ இன்னைக்கு அந்த போஸ்டர் அடிச்சு வெளியில ஓட்டிடுங்கடா. நைட்டுக்குள்ள ஃபுல்லா ஓட்டிடுங்கடா. டேய் கடைக்கு முன்னாடி கிராண்டா இருக்கணும், எங்க பார்த்தாலும் தெரியணும். சரியா? சரிடா. டே கதிரு, போஸ்டர் டிசைன் வந்திருக்கு பாரு. டே சக்தி, நீயும் பாரு. இவ்வளோ நடிக பரவு இவ தான் நடிக்க. சித்தி காட்டுங்க. வேணாம். பாக்குறீங்களா? வேண்டாண்டி. பாத்துருங்க, நாளைக்கு பார்க்க தானே போறீங்க இந்த கருமத்தெல்லாம். என்ன என்னங்க இது? ஏன் நீ நடிகைங்கிறாரு, இவள முன்ன பின்ன நீங்க பாத்துருக்கீங்க? நடிகைன்னு சொல்லி காசை கொண்டு என்கிட்ட கொட்டிட்டு வந்திருக்காரு. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இவ்வளவு போய் தெரியலங்கற? 5 லாங்குவேஜ்ல நடிச்சிருக்கா. என்னது இது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்தையும் நடிச்சிருக்கா. இவ்வளவு போய் தெரியலங்கற? ஏய் எவனோட சேர்ந்து தொழில் பண்ண போறேன்னு கேட்டா அதை விட்டு நடிகையோட சரித்திரம் பூகோளம் சொல்லிக்கிருக்க அந்த ஆளு. டிவில வருது இல்ல போல, நாங்க பார்த்தது இல்ல.